மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வேளாண் பட்ஜெட் இது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஜெயஸ்ரீ, வணக்கம். தமிழ்நாட்டின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். நேற்று தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சரான மரிய வில்சன் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் வெளியிட்டிருந்தார். இந்த இரண்டு பட்ஜெட்டுகளுக்கும் வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக தற்போது முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கும் அமைச்சர் வினோத் அவர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பட்ஜெட் அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வேளாண்மை நிதிநிலை அறிக்கையானது தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால் வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அந்த பட்ஜெட் தொடர்பாக தனது கருத்தை தற்போது பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருபா. வேளாண் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் பாராட்டு தெரிவித்துள்ளார். வளமான தமிழ்நாட்டை உருவாக்க இந்த பட்ஜெட் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.